இன்னைக்கு நம்மளோட சேனல்ல உங்களுக்காக என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா 2024 இந்த வருஷம் வெளியான டைகர் வார்னிங் அப்படின்ற ஒரு சூப்பரான ஹாரர் த்ரில்லர் மூவினே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம படத்துல ஃபைட்டிங்லாம் கொஞ்சம் கூட குறை சொல்ல முடியாது. இந்த ஃபைட்டு பிடிக்கிற படம் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்களா, அவங்களுக்காக தான் இந்த படமே சொல்லலாம். ஸோ படத்தை ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பார்த்தா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரி, எப்படி டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். படத்தோடைய ஓப்பனிங் சீன்ல கிரியேஷன் வான் கண்ட்ரி அப்படின்ற ஒரு அழகான கிராமத்தை காமிக்கிறானுங்க. அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க தான் நம்ம ஹீரோயினியும் அவங்களோட அப்பாவும். அதாவது எப்படி சொல்லணும்னா, நம்ம ஹீரோயினுடைய அப்பாவை ஆரம்ப சீன்ல கொண்டுருவானுங்க. ஆனா வெளியில எல்லாத்தையும் எப்படி சொல்லுவானுங்க அப்படின்னா, இவர் மிகப்பெரிய ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டு அதனால இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிடுவானுங்க. இதெல்லாம் பார்த்த யாருக்குமே கொஞ்சம் கூட நம்பிக்கையே வராது. ஒரு பக்கத்து நம்ம ஹீரோயினிக்கு கூட அப்படிதான். யாருன்னா அந்த இறந்து போயிருக்காரு பாத்தீங்களா, அவரோட பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயினி கூட. அவளும் இதெல்லாம் நம்பாம அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பா. அப்ப அந்த இந்தியன் ஆர்மி டீமோட சேர்ந்த மிகப்பெரிய தலைவரை பார்த்து நம்ம ஹீரோயினி பேச போயிருப்பா. என்னோட அப்பா எப்படி இறந்திருக்காரு, இதுக்கெல்லாம் காரணம் தெரிஞ்சாகணும் அப்படின்னு. ஆனா அந்த மனுஷன் என்ன சொல்லிடுறா அப்படின்னா, உண்மையாவே உங்க அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டதாம இறந்து போயிருக்காரு, எனக்கு இப்பதான் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட நம்ம ஹீரோயினிக்கு ஒண்ணுமே புரியல. என்னோட அப்பா ஒரு மிகப்பெரிய பாதுகாவலா தான் இருந்தாரு, எப்படி அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்க, ஆனா அந்த மனுஷனுங்க இல்லாத பொல்லாத ஏதோ ஒரு பொய்யை போட்டுட்டு அந்த பொண்ணை அந்த இடத்துல இருந்து கிளப்பணுங்கிறதுக்காக ஏகப்பட்ட பொய்யை சொல்லி அந்த பொண்ணை அனுப்பிடுறானுங்க. சரின்னு நம்ம ஹீரோயினையும் அந்த இடத்துல இருந்து ரொம்ப வருத்தத்தோட தன்னோட வீட்டுக்கு கிளம்புறா. அங்க போய் நம்ம ஹீரோயினுக்கு மைண்டால என்ன பண்றதுன்னு தெரியல. அவளை அப்படியே பைத்தியம் முடிஞ்ச மாதிரி உட்காந்து இருக்கா. போக போக அப்படியே நேரம் தான் ஆயிட்டு இருக்கு. இவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்படியே அந்த இடத்துல உட்காந்து சிகரெட் அடிச்சிட்டு இருக்க. நடு ராத்திரியில ஒரு கார் ஒன்று வருது. இதை பார்த்து நம்ம ஹீரோயினி அந்த இடத்துல அலர்ட் ஆகி உட்காந்துடுறா. ஏன்னா அவளோட அப்பான்னு கூட பார்க்காம கொடூரமா கொலை பண்ணி போட்டுருந்தானுங்க. அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினை கொல்றதுக்கு கொஞ்ச நேரம் கூட ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோயினை யோசிச்சு பயந்து போய் உட்காந்துருக்கா. அப்படியே அந்த காரை விட்டு இறங்கி வந்தவனும் அவனும் அந்த வீட்டுக்குள்ள அப்படியே அசால்ட்டா வரான். ஆனா வீட்டுக்குள்ள பார்த்தா யாருமே இல்ல, ஃபுல்லா கருகமுன்னு இருக்கு. நம்ம ஹீரோயினி ஆனா அந்த வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கா. இவனும் அப்படியே அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்க. திடீர்னு நம்ம ஹீரோயினி கையில ஒரு கண்ணு எடுத்து அந்த பையில சுட போக, திடீர்னு அவனு கையை தூக்கி நின்றுறான். நான் தான் கத்திட்டு. அப்பதான் தெரிய வருது இவன் தான் நம்ம ஹீரோயினோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு. இதை பார்த்து நம்ம ஹீரோயினியும், அடே இவ்வளவு நாளா எங்கடா போன, என்னை பார்க்க கூட யாருமே வரலையே அப்படின்னு கேட்க, இதை பார்த்து அவனும், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அது மட்டும் இல்லாம உன்னோட அப்பா இறந்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன், அதனாலதான் அங்க இருந்து அர்ஜென்டா உன்னை பாக்குறதுக்காக வேக வேகமா ஓடி வந்திருக்கேன். சரி உன்னோட அப்பாவோட பாடி கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்க, இதை பார்த்து நம்ம ஹீரோயினியும், இன்னும் என் அப்பாவோட பாடி கிடைக்கல, அதுக்காக தான் நானும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா என்னோட அப்பாவோட பாடியை பார்த்தா நான் கண்டுபிடிச்சிருவேன், அவர் எப்படி இறந்திருக்காரு என்ன காரணம் அப்படின்றத நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும், சரி ஓகே உனக்கு நானும் கொஞ்சம் உறுதுணையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கான்பிடண்டா இருக்காங்க. தன்னோட அப்பா பாடி கிடைச்சோன்னா கண்டிப்பா யாரு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயினியும் அவனோட ஃப்ரெண்டும் அன்னைக்கு ராத்திரியே ஒரு பாருக்கு பார்ட்டிக்கு போயிருக்கானுங்க. அந்த சமயம் பார்த்து ரெண்டு பேர் பார்ட்டியெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரானுங்க. அப்ப நம்ம ஹீரோயினி அங்க நிக்கிற ஒரு காரை ஒன்று பாக்குறா. அது நம்ம ஹீரோயினி கண்ணுக்கு ஒரு திருட்டு கார் மாதிரி தெரியுது. இதை பார்த்து நம்ம ஹீரோயினியும் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றா, நமக்கு பின்னாடி நிக்கிற இந்த காரு ஒரு திருட்டு காரு, இந்த பசங்க திருடுறதுக்காக இந்த காரை வச்சிருக்கானுங்க, நம்ம இவனுங்களை ஃபாலோ பண்ணா கண்டிப்பா பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றா. இதை பார்த்த நம்ம ஹீரோ பையலும், இதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா, தேவையில்லாத வேலை, எவன் எப்படியோ போயிட்டு போறான், நம்ம ரொம்ப போதையில இருக்கோம், நம்மளோட வீட்டை பார்த்து நம்ம கிளம்பிடுறான் அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஹீரோயினியும், அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது, நீ கொஞ்சம் பயப்படாம என் கூட மட்டும் இரு, நான் அவனுங்களை ஈஸியா பிடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றா. இதை பார்த்து அந்த பையலும், சரி நீ பண்ணும் ஆசைப்பட்ட ஏதோ பண்ணு அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே அந்த கார் பின்னாடி ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கானுங்க. ஆனா அவனுங்க அந்த கார் முன்னாடி போனிச்சு பாத்தீங்களா, அவனுங்க ஒரு வீட்டு முன்னாடி நிப்பாட்டி திருடுறதுக்காக அந்த வீட்டுக்குள்ள இறங்கிறானுங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயினி, நான் தான் அப்பவே சொன்னல, இந்த பசங்களாம் மிகப்பெரிய திருட்டு பசங்க, இவனுங்களை நம்ம பிடிச்சி கண்டிப்பா ஜெயில வச்சே ஆகணும், அப்படி இல்லைன்னா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நம்ம வீட்டை கொள்ளையடிப்பானுங்க அப்படின்னு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியும் நம்ம ஹீரோவும் அந்த கார்ல உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிட்டா அப்படின்னா, நீ பயப்படாம இந்த கார்லயே உட்காந்துரு, அவனுங்களை நான் ஈஸியா பிடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறா. நம்ம ஹீரோவும் அந்த காருக்குள்ளே உட்காந்துருக்கான். அப்போது பார்த்து நம்ம ஹீரோயின் இந்த வீட்டுக்குள்ள போயிடுவா. உள்ள போனதுக்கு அப்புறம் அவனுங்க ஏதோ வித்தியாசமான கண்ணெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருப்பானுங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் அந்த பையலுக்கு மேலே சந்தேகம் வருது. ஏன்னா இவனுங்க திருட்டு பசங்களா இல்ல இந்தியன் ஆர்மியோட சேர்ந்தவனுங்களா அப்படின்ற மாதிரி. அப்படியே இவளும் பயத்துல முழிச்சு நின்றுட்டு இருக்கா. இவனுங்களும் பயங்கரமான கண்ணுங்களை கையில வச்சிருக்கானுங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியா அந்த இடத்துல அப்படியே பதுங்கி உட்காந்துருப்பா. ஆனா அப்பன்னு பார்த்து ஒரு 2-3 பேர் நம்ம ஹீரோயினியை பாத்துருவானுங்க. இதை பார்த்து நம்ம பொண்ணும் அங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக வேகமா ஓடிட்டு இருப்பா. ஆனா அவனுங்க சும்மா விடுவானுங்களா, நம்ம ஹீரோயினியா விரட்டி சுடுவானுங்க. இவளு தப்பிச்சு ஓடுறதுக்காக என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டு இருப்பா. ஆனா ஒண்ணு வேலைக்கு ஆகாது. சோ
அவனுங்க எல்லாருமா சேர்ந்து நம்ம ஹீரோயினிய ஒரு குடோனு கடத்திட்டு போய் அங்க கட்டி வச்சு அவளை போட்டு அடி பின்னு பின்னி எடுத்துட்டு இருக்கானுங்க. இவளும் தப்பிச்சு போறதுக்காக அங்க என்னென்னமோ ட்ரை பண்ணி பாக்குறா. ஆனா ஒண்ணு வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல. அவனுங்க அடி போட்டு பொழந்து எடுக்கிறானுங்க. எங்க கிட்டே நீ வேலையை காமிக்கிறியா அப்படின்ற மாதிரி. ஆனா நம்ம ஹீரோயினிக்கு அவனுங்கள்ட்ட இருந்து என்ன பண்றதுன்னே தெரியல. அங்கேயே மாட்டிக்கிட்டு அழுதுகிட்டே அங்க இருந்துட்டு இருக்கா. அவனுங்களும் கொஞ்சம் கூட அசர்ற மாதிரி தெரியல, அடிச்சுக்கிட்டே தான் இருக்கானுங்க. சரின்னு சொல்லிட்டு அவனுங்க எல்லாருமே கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டு அங்க இருக்கிற ரூம்குள்ள போயிடுவானுங்க. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிடுவா அப்படின்னா அவரோட கையில இருந்த விலங்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவுக்க ஆரம்பிக்கிறா. சோ அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அங்க ஒருத்தர் இருப்பான். இன்னொரு பையன், அவனும் கொஞ்சம் போலீஸ் தான். அவனும் அங்க இருக்கனால நம்ம ஹீரோயின் அந்த உதவியால தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவா. அவளும் அப்படியே அந்த விலங்கு அவுக்க அவனுங்க எல்லாருமே அதை அசால்ட்டா விட்டுட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட கவனிக்கல. அவனுங்க ஒரு சிறைக்குள்ள போயிட்டு இங்க வெளியே வருவானுங்க. திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து அங்க இருக்கிற ஒரு மனுஷனை டக்குன்னு அடிச்சிருவான். நம்ம ஹீரோயினையும் அந்த விலங்கை உடச்சி அங்க இருக்கிறவங்களை அடிக்க ஆரம்பிச்சிடறா. சோ அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு நம்ம ஹீரோயினையும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடறா. தப்பிச்சு போன நம்ம ஹீரோயினையும் அவ்வளவு ஒன்னும் அசால்ட்டா போக கிடையாது. அங்க இருந்து ரொம்ப பாடுபட்டு போயிருக்கா. அதனால நம்ம ஹீரோயினுக்கு அவனுங்களை கொன்னே அவனு மிகப்பெரிய வெறி. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினோட அப்பாவையும் அவனுக்கு தான் கொண்டானுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பக்கத்து மைண்ட்ல தோணுது. இதெல்லாம் இருந்தாலும் அவனுங்களை கொன்னே ஆகணும் அப்படின்ற வெறியோட இவளும் தன்னோட கையில வச்சிருந்த ஒரு வாள் எடுத்து அந்த ஊரோட ஒதுக்குப்புறமா இருக்க ஒரு மைதானத்துல இவளும் பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ ஒருத்தர் இருப்பான் பாத்தீங்களா, யாருன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு. ஆரம்பத்தோட வீட்டுக்கு வருவானே, அவன் எதுக்காக நீ இப்படி பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்க, உங்க அப்பா இறந்து போயிட்டாரு, அதுக்கப்புறம் நீ உன்னோட வேலையை பார்க்க வேண்டியதானே, யார் என்னன்னு கண்டுபிடிச்சு பண்ணி என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறான். இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோயினியும் அப்படிலாம் கிடையாது, எனக்கு உண்மை தெரிஞ்சா நான் என்னோட வேலையை பார்ப்பேன், ஏன்னா இது ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்லி முடிக்கிறானுங்க அப்படின்னு போது எனக்கு கோவம் தான் வரும். அதனால என்னோட அப்பாவை கொண்டவங்களை யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது அப்படின்னு சொல்றா. இதை பார்த்த நம்ம ஹீரோவும் நீ என்னமோ பண்ணு போ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கோச்சுக்கிட்டு போயிடுறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணா மறுநாள் காலையில அந்த இந்தியன் ஆர்மியோட கிரவுண்ட் ஒன்று இருக்கும். அது பக்கத்துல இருக்க ஒரு மைதானத்துல நம்ம ஹீரோயினி அங்க போய் நின்றுட்டு இருப்பா. ஆனா அங்க இருக்கவனுங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இவளையும் ஒரு கையோட கொன்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவளை வெறித்தனமா அந்த இடத்துல துரத்திக்கிட்டு இருக்கானுங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் இருக்க ஒரே ஒரு தைரியமே எப்படியாவது எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவளும் அந்த இடத்துல சுத்தி முத்தி எல்லாத்துக்கும் ஆட்டம் காமிச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்த இவனுங்களுக்கு கோபம் அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. இவளை யாருமே விட்டுறாதீங்க, இவள் நம்ம கொண்டு போட்டுடலாம் அப்படின்னு. ஆனா நம்ம ஹீரோயினிக்கு பயத்துல அங்கிட்ட அங்கிட்டு ஓடிட்டு இருக்கா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஹீரோயினியை கொல்றதுக்காக துரத்திக்கிட்டு இருக்கானுங்க பாத்தீங்களா. அதே டீம்ல நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான். அந்த போலீஸ்கார ஒருத்தர் காப்பாத்தான் பாத்தீங்களா அந்த ஃபைட் நேரத்துல, அவனும் அந்த டீம்ல இருக்கான். இதெல்லாம் பார்த்த உடனே நம்ம ஹீரோயினி அவனும் அவனோட டீமு தான் அப்படின்னு நினைச்சிட்டு இவன் கிட்ட சண்டைக்கு போவான். இதெல்லாம் பார்த்து இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவனும் ஆனா நம்ம ஹீரோயினிக்கு ஒண்ணு சொல்லி தந்துட்டு தான் இருப்பான். ஆனா நம்ம ஹீரோயினி அது சொல்றதெல்லாம் கொஞ்சம் கூட காதுல வச்சுக்கல. இவ தன்னோட போக்கில தான் சுத்துவேன் அப்படின்ற மாதிரி இவனுங்க எல்லாத்தையும் இவ்வளவு வெறித்தனமா ஃபைட் பண்ணிட்டு இவளும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேத்த கொண்டு போட்டுருவா. ஆனா அவனுக்கு எல்லாரும் சும்மா இருப்பானுங்களா, விடவே மாட்டேன்ற மாதிரி வெறித்தனமா நம்ம ஹீரோயினை துரத்திக்கிட்டே இருப்பானுங்க. அவன் ஒரு கட்டத்துக்கு மேல கண்ட்ரோலே பண்ண முடியல அவனால. இங்க பாரு நான் சொல்றத கொஞ்சம் கேளு, இப்படியே போயிட்டு இருந்தா அவனுங்க சுட நீ சுடன்னு ஒரு பெரிய இஷ்யூ ஆயிரும் அப்படின்னும் போது கொஞ்சம் நீயாவது அமைதியா இரு அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோயினி இதெல்லாம் கொஞ்சம் கூட காதுல வச்சுக்கல. இவ போக்குல தான் இருப்பேன்னு இருக்கா. ஆனா அவனுங்களும் சுட்டுக்கிட்டே தான் இருக்கானுங்க. இவனுங்களுக்கு ஒண்ணுமே புரியல. கிளைமேக்ஸ்ல நமக்கே போட்டு குழப்பி எடுக்குதுன்ற மாதிரி இருக்கு கதை. சோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினிக்கு பலத்த காய அடிபட்டுருது. இதனால நம்ம ஹீரோயினி ஒரு ஓரமா மயங்கி போயிடுறா. அவனுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம ஹீரோயினி ஒரு ஓரமா போய் படுத்துருவா. ஆனா அதே டீம்ல இருக்க ஒரு இந்தியன் ஆர்மி உங்களுக்கு எது ஆகாது, நான் பாதுகாப்பா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதை பார்த்து நம்ம ஹீரோயினி என்னால ஒண்ணுமே முடியல, கொஞ்சம் காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறா. ஆனா அந்த இந்தியன் ஆர்மி நீங்க கொஞ்சம் இங்கே அமைதியா படுத்துருங்க, சத்தம் போடாதீங்க, நான் போயிட்டு டாக்டரை கூட்டி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஓடி போயிடுவான். ஒரு பக்கத்து நம்ம ஹீரோயினுக்கு ஆப்போசிட்ல நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருப்பான் பாத்தீங்களா அந்த இந்தியன் ஆர்மி, அவனும் ஒரு பக்கத்து நம்ம ஹீரோயினுக்கு ஆப்போசிட்ல நின்னுக்கிட்டு நீ தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிரு, இல்லைன்னா நான் தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிடுவேன் அப்படின்னு கேக்குறான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயினி என்ன சொல்றா அப்படின்னா எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது, என்னோட அப்பாவை யாரு கொன்னதுன்னு மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே அவன் என்ன சொல்றான் அப்படின்னா உங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, உங்க அப்பாவோட கண்ணுக்கு ஆசைப்பட்டு தான் இங்க இருக்கிறவனுங்க எல்லாம் சேர்ந்து உங்க அப்பாவை கொண்டுட்டானுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த விஷயத்தெல்லாம் கேட்ட உடனே நம்ம ஹீரோயினி கண்ணுல இருந்து தண்ணீர் வர பாக்கணுமே, மழையா அழுதுகிட்டு இருப்பா. இதெல்லாம் யாருமே கண்டுக்க மாட்டானுங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினிக்கு புரிய வருது, போய் ஒரு கண்ணுக்காக என்னோட அப்பாவை இப்படி கொலை பண்ணி போட்டீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினி அழுதுகிட்டு இருப்பா. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஹீரோயினிக்கு ஆப்போசிட்ல இருக்க பாத்தீங்களா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அவனு தான் அதுக்கு உடந்த. அதையும் ஆனா அவன் ஒத்துக்கிட்ட உடனே அவனுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் அசிங்கமா போயிருது. இந்த காரணத்தினால இவன் என்ன பண்ணிட்டா
அப்படின்னா பக்கத்துல இருந்த ஒரு பாம்பை பிடிங்கி திடீர்னு அது மேல இருக்க புல்லட்டை பிடிக்கிறான். அதுல இருந்து கையை எடுத்தா அந்த இடமே வெடிச்சு சிதறியுமா அப்படின்னும் போது அவனு அந்த பாம்பை கையில வச்சுக்கிட்டு இந்த இடத்துல இருந்து நீ போயிரு, நான் இறந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோயினி ஐயோ இப்பெல்லாம் நீ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போய் அவனோட கையை நம்ம ஹீரோயினி பிடிச்சிடறா. இப்ப பார்த்தோம்னா அந்த இடத்துல 2 பேருமே கையை எடுத்தாங்கன்னா வெடிச்சு சிதறிடுவாங்க. அப்படின்னும் போது அவன் என்ன சொல்றான் அப்படின்னா நீ தயவு செஞ்சு பொறுமையா அப்படியே கையை எடுத்துட்டு நானும் எடுத்துறேன்னு சொல்றான். சரி இவன் சொல்றதை பார்த்தா கொஞ்சம் நம்பிக்கையா தான் இருக்கு, 2 பேருமே சேஃபா தப்பிச்சிருவோம் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி அந்த இடத்துல இருந்து அப்படியே பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா கையை எடுத்துடுறா. எடுத்த உடனே நம்ம ஹீரோயினியை பார்த்தா அவன் என்ன சொல்றான் அப்படின்னா நீ இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் பின்னாடி நகர்ந்து நானும் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி அப்படியே பின்னாடி போய் நகர்ந்து நிப்பா. இவனு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கையை எடுத்துட்டு படக்குன்னு கையை எடுத்துருவான். அந்த இடத்துல இந்த பாம்பு வெடிச்சது அவனை அந்த இடத்துல இறந்து போயிடுவான். ஸோ நம்ம ஹீரோயினியால அதெல்லாம் கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல. கடைசியில நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டை இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியை அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போயிடுவா. ஸோ ஒரு வழியா இதுல ஒரு நல்ல விஷயம்னு சொன்னா அவங்க அப்பா இறந்து போனதுக்கான ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. ஒரு ரொம்ப கெட்ட விஷயம்னு சொன்னா அவனோட ஃப்ரெண்டை நம்ம ஹீரோயினி இழந்திருக்கா. அப்படின்னும் போது இதுல எது கரெக்டான விஷயம்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதோட அப்படியே இந்த படத்தோட கதையை முடிக்கிறானுங்க. கூடவே இந்த படம் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காம பக்கத்துல ஒரு பெல் ஐகானை தட்டிட்டுருங்க. சரி அப்படியே அடுத்த படத்துல உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய்.